மூட்டு வலி இருக்கா, தோள்பட்ட வலி இருக்கா, செஸ்டும் வலிக்கிற மாதிரி இருக்கா, கை ஃபுல்லா வலி ரேடியேட் ஆயிட்டு இங்கெல்லாம் குத்துற மாதிரி நம்னஸோட இருக்கா, கை ரெண்டும் பலகீனமா ஃபீல் பண்றீங்களா, ஸ்கெலினி சிண்ட்ரோம் வாங்க பார்க்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் வரும்? நம்பர் 1 புவர் போஸ்டர்ல இருக்கவங்களுக்கு, நம்பர் 2 மசில் இம்பேலன்ஸ் இருக்கு, 3 ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டி பண்றவங்க. இவங்க எல்லாரும் படுத்து தூங்குறப்ப இந்த பக்கம் படுக்கிறப்போ இந்த மாதிரி குத்துற மாதிரி வலி வரும், ரேடியேட்டிங் பெயின் வரும். இந்த ஸ்ட்ரெச் பண்ணுங்க, சரியாயிடும். படுத்துக்கிட்டே சரி பண்ணிடலாம். ஸ்கெலினி மசில்ன்றது 3 மசில்ங்க, அது எல்லாத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணிடலாம் வாங்க. கையை எடுத்து பட்டு பின்னாடி வச்சு படுத்துக்கோங்க, ஷோல்டர் கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்க மாதிரி, அப்பதான் அந்த மசிலை ஈஸியா லென்தன் பண்ண முடியும். ஸ்கெலினி போஸ்டீரியர் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு கழுத்தை ஆப்போசிட் சைட்ல சைட் பெண்ட் பண்ணுங்க, அதே அந்த பக்கம் லைட்டா திரும்பிக்கோங்க. இதுக்கப்புறம் முக்கியமா இதை ரிட்ராக்ட் பண்ணிட்டு கையை வச்சு அப்படியே சைட் பெண்ட் பண்ணுங்க, இந்த இடத்துல இழுக்கிற மாதிரி இருக்கும். ஹோல்ட் இட் ஃபார் 30. 2 மிடில் இருக்க ஸ்கெலினி மசிலை ஸ்ட்ரெச் பண்றதுக்கு நேரா படுத்துக்கோங்க, அப்படியே கையை கொண்டு வந்து காதுக்கு மேல வச்சுட்டு அப்படியே சைட் பெண்ட் பண்ணுங்க, சென்டரா இழுக்குங்க. 100% கரெக்ட். 30 செகண்ட்ஸ் ஹோல்ட். 3 ஆன்டீரியர் ஸ்கெலினிங்க, நேரா படுத்துக்கிறீங்க, வலி இருக்கிற பக்கம் முகத்தை திருப்பிக்கிறீங்க, ஆப்போசிட் சைட்ல தலைய சைட் பெண்ட் பண்ணுங்க, அதோட சேர்ந்து சின் டெக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா புல் கொடுங்க, நல்லா இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆன்டீரியர் ஸ்கெலினி மாதிரி தாங்க முடியாத வலி வர்றதுக்கு நரம்பு தாங்க காரணம். ஆனா நரம்புல பிரச்சனையே கிடையாது, அதை சுத்தி இருக்கிற மசில் ஸ்ட்ரெயின் ஆனதுனாலதான் பெயின். இது மாதிரி அப்ராப்ரியேட்டா டயக்னோஸ் பண்ணிக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க தெரபி சென்டருக்கு போங்க, டயக்னோஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, பெயின் ஃப்ரீயா இருங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் டாக்டர்.